பிள்ளை சின்ன சின்ன பாவை சீருடைய பாவை என்னை தந்த பாவை அன்பு கொண்ட பாவை என்னை போல காலும் என்னை போல கையும். உங்களோட பேர் என்ன ராஜா? கரிசிக். கரிசிக் எத்தனை ஆண்டு நீங்க? நாலாம் ஆண்டு படிக்கிறீங்க. அப்படியா? சரி, நான் கேக்குற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். சரியா? ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, இந்த பாடலை பாடியவர் யார்? சொல்லுங்க சொல்லுங்க, மத்தவங்க சொல்லிக் கொடுக்க கூடா. சொல்லுங்க, யார் பாடியது தெரியாதா? சரி, பாரதியார் தான் பாடினாங்க. யாரு? பாரதியார். ஓடி விளையாடு பாப்பா பாட்டு பாடியது யாரு? பாரதியார். கட்டாயமா ஞாபகத்துல இருக்கணும். சரியா? ஞாபகத்துல வச்சுக்கணுமா? சரி, இன்னும் உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? பென்சில் வேணுமா பேனா வேணுமா? பென்சில் எடுங்க. போதுமா? சரி. உங்களோட பேர் என்ன? ஜெனிக்ஷன். எத்தனை ஆண்டு நீங்க? 5ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? சரி, உங்கள்ட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். சரியா? நீங்க சொல்லுங்க, இந்த தேசிய இலச்சினை தெரியுமா உங்களுக்கு? இளைஞருடைய தேசிய இலச்சினை தெரியுமா? இந்த தேசிய இலச்சினை காணப்படுகின்ற பிரதானமான 4 இடங்கள் சொல்லணும். சொல்லுங்க. சொன்னா உங்களுக்கு 2 பென்சில் கிடைக்கும். இல்ல, தேசிய இலச்சினை தெரியுமா என்னண்டு? தெரியாதா? இந்த காசுல எல்லாம் இருக்கும், பாத்துருக்கீங்களா? தெரியாது. தெரியுமா? அது பார்க்க, அதை காணக்கூடிய 4 பிரதானமான இடங்கள் சொல்லுங்க. என்னென்ன காணலாம்? 4 விஷயம் சொல்லணும் நீங்க. இல்ல, பூவிதழ் இல்லம்மா. நான் சொல்றது தேசிய இலச்சினை காணப்படும் இடங்கள் 4 குறிப்பிடுக. நாணயத்துல காணலாம். உண்டு. சொல்லிக் கொடுக்க கூட. தெரியாதா? பாடசாலைகள்லயும் இருக்குது. எங்க இருக்கும்? பாடசாலைகள்ல இருக்கும். அதே போன்று அரசு அலுவலகங்கள்ல இருக்கும். சரியா? அதே போன்று அரசாங்க வாகனங்கள்ல எல்லாம் இருக்கும். இன்னொன்று இருக்கு, இங்க வாங்க காட்டுறேன். இங்க பாத்தீங்களா? வாகன இலக்க தகடுகள்லயும் இது இருக்குது. சரியா? சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்காக வேண்டி பரிசு ஒன்று இருக்குது. எடுங்க, விருப்பமானது எடுங்க. பேனாவா வேணும் உங்களுக்கு? பேனாவா தேவை? பென்சிலையும் எடுங்க. சரியா? சரி. அண்ணா வணக்கம். ஓடக்கூடா. உங்களோட பேர் என்ன? நிதியரன். நமக்கு உங்களோட பேர் என்ன? நிதிகரன். ஆமா. நிதிகரன், மீன் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? மீன் சாப்பிட இருக்கலாமா? கரையோரத்துல இருந்துட்டு சாப்பிடுறதுன்னு. மீனோட எந்த உணவை சேர்த்தா அது விஷமா மாறும்? வேற தெரியும். முட்டையும் சேர்க்கக்கூடாது. முட்டையும் சேர்த்தா விஷமாகும். இப்ப இந்த காணொலியை பாக்குற நிறைய பேர் ஒரு கருத்து என்ன தெரியுமா? விஷம்னு சொன்னோன்னு செத்து போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. விஷமாகும் என்று சொன்னால், அதாவது அதை சாப்பிட நம்மளோட உடம்புக்கு அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய சில நோய்களை ஏற்படுத்தும், சில விஷயங்களை ஏற்படுத்தும் விளக்கம். பாக்குறவங்க தயவு செய்து தப்பா புரிஞ்சு கொள்ளாது. சரி, ஏற்கனவே நான் ஒரு காணொலி போட்டேன். அதுல சில விஷயங்கள், பீட்ரூட் இருக்குதானே, பீட்ரூட்டை திரும்பவும் சூடு கடி சாப்பிட அது விஷமா மாறும்னு சொல்லியிருந்தேன். அந்த அலர்ஜிக் ஆகும். அந்த விஷயத்துல நிறைய பேர் சொல்லுங்க, அப்படி நான் ஏற்கனவே செத்து இருப்பேன் அப்படி தேவைக்கலாம் எல்லாம் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் சொல்றேன், நோய்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். விஷம்னு சொன்னா சாகிறது மட்டும் இல்ல, நோய்களை ஏற்படுத்துறது விஷம் தான், அலர்ஜிக் ஆகும். சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கு வேண்டி ஒரு சின்ன பரிசு இருக்குது. தேங்க்யூ. உங்களோட பேர் என்ன? கிஜேஷ். எத்தனையாம் ஆண்டு நீங்க? 4ஆம் ஆண்டா? 5ஆம் ஆண்டு. ரைட். நான் உங்கள்ட்ட ஒரு 2 கேள்வி கேட்கிறேன். சரியா முதலாவது கேள்விக்கு பதில் சொன்னா ஒரு பேனா கிடைக்கும். 2வது கேள்விக்கு பதில் சொன்னா 2 பேனா 2 பென்சில் கிடைக்கும். சரியா? சரி, முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, இலங்கையில பரப்பில் கூடிய பெரிய மாவட்டம் எது, பெரிய மாகாணம் எது? அனுராதபுரம். பரப்பில் கூடிய மாகாணமா மாவட்டமா? மாவட்டம். அப்ப பரப்பில் கூடிய மாகாணம் எது தெரியாதா? சரி, வடமத்திய மாகாணம். என்னது? வடமத்திய மாகாணம் தான் இலங்கையில பரப்பில் கூடிய பெரிய மாகாணம். சரியா? சரி, அப்ப உங்களுக்கு ஒரு பேனா இருக்குது. பென்சில் தருவா? சரி, உங்களோட பேர் சொல்லுங்களே. கேகஸ்ரீயா? அப்படியா? எத்தனை ஆண்டு நீங்க? ஸ்கூலுக்கு போறீங்களா? நர்சரிக்கு போறீங்களா? சரி, நீங்க ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களேன். உங்களுக்கு 2 பென்சில் தருவேன். பாட்டு ஒன்று பாடுங்களேன். பாடுங்க. ஆலமரம் ஆலமரம் பாட்டு படிங்க. என்ன படிங்க? படிங்க. நீங்க டிவில வருவீங்க. சரியா? போன்ல பாக்கலாம் உங்களை. படிங்க. அந்த மாமியை பார்த்து படிங்க. ஆலமரமே ஆலமரம் படிங்களேன். ஆலமரமே ஆலமரம் நெல்லி மரமே சின்ன குருவி நான்
மழை காலத்துல தங்குவதற்கு இடம் தருவியா? தரமாட்டேன் தரமாட்டேன். சின்ன குருவிக்கு மழை காலத்துல தங்குவதற்கு இடம் தரமாட்டேன். ஆலமரமே சின்ன குருவி நான் மழை காலத்துல தங்குவதற்கு இடம் தருவியா? தருவேனே சின்ன குருவிக்கு மழை காலத்துல தங்குவதற்கு இடம் தருவேனே. உங்களுக்கு 2 பென்சில் இருக்கு. என்னென்ன கலர் வேணுமோ விருப்பமானது எடுங்க. சரியா? ஓகேயா? சரி. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? கிறிஸ்டின். எத்தனை ஆண்டு நீங்க? 4ஆம் ஆண்டு. 4ஆம் ஆண்டு. சரி, உங்கள்ட்ட நான் ஒரு 2 கேள்வி கேட்பேன். முதலாவது கேள்விக்கு பதில் சொன்னா ஒரு பென்சில் கிடைக்கும். 2வது கேள்விக்கும் முதலாவது கேள்விக்கும் பதில் சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3 பென்சில் கிடைக்கும். சரியா? சரி, நீங்க முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய தேசிய இலச்சினையை வடிவமைத்தவர் யார்? தேசிய இலச்சினை தெரியுமா? தேசிய இலச்சினையை வடிவமைத்தவர் யார்? தெரியாதா? தெரியாது. சரி, அப்போ உங்களுக்கு ஒரு பென்சில் இல்ல. 2வது கேள்விக்கு பதில் சொன்னா உங்களுக்கு 2 பென்சில் கிடைக்கும். சரியா? சரி, நீங்க சொல்லுங்க. இலங்கையினுடைய தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? நல்ல தம்பி. வெரி குட். சூப்பர் 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 சூப்பர். சரி, இன்னும் உங்களுக்கு 2 பென்சில். என்ன கலர் வேணும்? என்னென்ன கலர் வேணும்? 2 ஒரே மாதிரி தான் எழுதும். கலர் மட்டும் தான் வித்தியாசம். நீளம் தானே 2? ஓகேயா? சரி, நீளமா பிடிக்கும் உங்களுக்கு? அப்ப நீல நிறம் பிடிக்கும். அதனாலதான் நீல சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கீங்களா? சரி சரி. இலங்கையினுடைய தேசிய இலச்சினை வடிவமைத்தவர் SM செனவிரத்னம். யாரு? SM செனவிரத்னம். தேசிய இலச்சினை தெரியுமா என்னண்டு? இந்த இருக்கு வாகன தகடுகள் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா? கிளாஸ் எல்லாமே இருக்கு. சரியா? இப்ப தேசிய இலச்சினையை வடிவமைத்தவர் SM செனவிரத்னம். சரியா? கேள்வி வந்தா பதில் எழுதணும். சரியா? சரி, நன்றி. உங்களோட பேர் என்ன? கியூஸ்மிதாவா? கியூஸ்மிதா, எத்தனை ஆண்டு நீங்க? 3ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. சரி, நீங்க சொல்லுங்க. பாரதியார் ஒரு பாட்டு பாடணும். பாடினா உங்களுக்கு 5 பென்சில் தருவது. சரி, உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது பாட்டு பாடுங்க. சும்மா ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். பாடுங்கள. பாவை பிள்ளை சின்ன சின்ன பாவை சீருடைய பாவை என்னை தந்த பாவை அன்பு கொண்ட பாவை என்னை போல காலும் என்னை போல கையும் இனிய கண்ணும் வாயும் எந்திரிக்கும் பாவை சட்டையிட்டு பார்ப்பேன் தொப்பியிட்டு பார்ப்பேன் பொட்டுமிட்டு பார்ப்பேன் பூவணிந்து பார்ப்பேன் என் மடியில் என் அருகில் படுக்கும் என்னுடனே இரவு மகள் ஒன்றாயிருக்கும். கைதட்டணும், எல்லாரும் கைதட்டு. கட 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 பிள்ளை நல்லா சொல்லிருக்குது. சரி, அப்ப உங்களுக்கு 5 பென்சில் இருக்கு. விரும்பிய நிறத்தில் எடுங்க. 1 2 3 4. சரியா?